ஜெயம் ரவியோட வைஃபான ஆர்த்திக்கு சைந்தவி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? ஆக்ட்ரஸ் மீனா கோவப்பட்டதுக்காக அவங்களுக்கு பாராட்டு குவிஞ்சிட்டு இருக்கு. எதிர்நீச்சல் 2க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க மதுமிதா. அடுத்த அரபிக்குத்து இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தளபதி 69 ஹீரோயின் இவங்க தான் ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவி. இவங்களுடைய விவாகரத்துல நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு விஷயம் இணையத்துல வந்துகிட்டே தான் இருக்கு. சமீபத்துல கூட ஆர்த்தி தன்னுடைய 2வது அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதுல யாருடைய நல்ல பெரியும் கெடுக்கக்கூடிய விவாதங்கள்ல நான் ஈடுபடுறதே கிடையாது. இந்த விவாகரத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. ரவி கிட்ட தனிப்பட்ட முறையில பேச நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்த்தி தன்னுடைய 2வது அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல சைந்தவி தைரியமா இருங்கக்கா, உங்களுக்காக என்னுடைய பிரார்த்தனைகள் அப்படின்னு ஆர்த்தியோட போஸ்டுக்கு கீழே பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி குஷ்புவும் நீ ரொம்பவே தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கற விதமா அவங்களுடைய பதிவை போட்டிருக்காங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருடைய கருணையும் ஆதரவும் ஆர்த்தி பக்கம் திரும்புதா அப்படிங்கிற மாதிரி இணையவாசிகள் பேச தொடங்கிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. மீனா கடுப்பான விஷயம் இப்ப பல பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. IIFA விருது விழாவுல நடிகை மீனா கலந்துக்கிறதுக்கான ஸ்பெஷல் அழைப்பு வந்திருக்கு. இந்த விருது விழாவுல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு பல நடிகர் நடிகைகள் கலந்துக்கிட்டாங்க. அப்ப அங்க இருந்து செய்தியாளர்கள் மீனாவை பேச கூப்பிட்டிருக்காங்க. அப்ப செய்தியாளர்கள் ஒருத்தர் ஹிந்தில பேசுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்ப கடுப்பான மீனா, இது ஹிந்தி விழாவா, ஹிந்தில தான் பேசணுமா, அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தென்னிந்தியர்கள் மட்டும்தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். தென்னிந்திய படங்கள் சிறப்பா இருக்கு. தென்னிந்தியரா இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு மீனா பேசிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப இணையத்துல வைரல் ஆகி பல பேருடைய பாராட்டையும் குவிச்சிட்டு இருக்கு. மொத்தத்துல ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லாம சொல்லிருக்காங்க மீனா. இது ஒரு பக்கம் இருக்கு. எதிர்நீச்சல் 2 சீரியல மக்கள் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சீரியல்ல இருந்து விலகுற அப்படின்னு ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்காங்க ஆக்ட்ரஸ் மதுமிதா. இத பத்தி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு புதிய அத்தியாயத்துல நான் காலடி எடுத்து வைக்க போறேன். எதிர்நீச்சல் சீரியலின் 2வது பாகத்துல என்னால நடிக்க முடியாது. சோ அதுல இருந்து நான் விலகுறேன். இதுவரைக்கும் எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்துட்டு வந்த உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் அடுத்த ஒரு புதிய கட்டத்துல கண்டிப்பா வருவேன். அதுக்கும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய பதிவுல போட்டிருக்காங்க மதுமிதா. இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே சோகமான ஈமோஜஸ் எல்லாம் போட்டு அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்த அரபிக்குத்து ரெடி ஆயிருச்சு. தளபதி 69ல யாரு ஹீரோயின் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. எஸ், தளபதி 69 படத்துல திரும்பவும் பூஜா ஹெக்டே தளபதியோட ஜோடி சேர்ந்து நடிக்க போறாங்களா?